சட்டமைய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக, அதாவது தேர்தல் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நோட்டா, இது கண்டிப்பாக ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது கரண்டில் இருக்க காலேஜ் பசங்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க ஓட் பண்ணுறதுக்கு. எதுக்கு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் நோட்டாவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டான்ற ஒன்று பார்த்திங்கன்னா நாட்டாம படத்தில் மிச்சர் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்று. அதற்கான ஒரு எலக்ட்ரல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதற்கான ஒரு வேலிடிட்டின்றது நம்மளோட தேர்தலில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நோட்டா எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க, இந்த நோட்டாவால் தேர்தலில் என்ன ஒரு இம்பேக்ட் அப்படின்ற ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டா அப்படின்னா பார்த்திங்கன்னா நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற எந்த பயல்களும் மேலே இருக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்கலை, நான் தேர்தலுக்கு வரேன், தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வரேன், இருந்தாலும் எனக்கு மேலே இருக்க நபர்களை யாரையும் பிடிக்கலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது தான் இந்த நோட்டா அப்படின்றது. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1928 பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிரிவு 128 பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஓட்டு போடுறோம் அப்படின்னா அதை ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்கணும்ன்றது அந்த ஒரு பிரிவு சொல்கிறது. நம்ம 49(O)வும் அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் 17A கொடுத்து ஒரு தம்பு இம்ப்ரெஷன் வச்சு இது மாதிரி நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து, அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட நான் ஓட்டு போடுறதுக்கான ஒரு விருப்பம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம கொடுக்கறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெசிலாம் மெயின்டைன் ஆகலை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக 2013 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இது மாதிரி இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கண்டிப்பாக நீங்கள் நோட்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2013 சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரில் இவிஎம்மில் வந்தது தான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டா அப்படின்றது. முதல்ல 2013 சட்டமன்ற தேர்தலில் 5 மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நடக்கிறப்போ இந்த நோட்டான்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 14 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் பார்த்திங்கன்னா நோட்டா பெற்றிருந்தது, எல்லாம் அந்த 5 மாநிலமும் சேர்த்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு இம்பேக்ட் ஒன்றுமே கிடையாது. இது நீங்கள் முன்னாடி நம்மளோட ஓட்டு போகிறது நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக மக்கள் வராமல் இருக்கக்கூடாது, அடிப்படை உரிமை பாதிக்கும், அதனால் தேர்தலுக்கு வாங்க, ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த நன் ஆஃப் தி அபவ் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போது கரண்ட்டில் பார்த்திங்கன்னா மார்ச் 2021 ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு நோட்டா இன்கேஸ் வெற்றி பெற்றால், அதாவது அதிகமாக நோட்டா வாக்கு பெற்றிருந்தால் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட் திரும்ப எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பொதுநல வழக்கு இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் மார்ச் மாதத்தில். ஆகையால் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நோட்டா பார்த்திங்கன்னா அந்த இவிஎம் மிஷினில் கடைசி ஒரு பட்டனில் பார்த்திங்கன்னா இன்டூ சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும். அதுதான் நோட்டா. அதில் வாக்களிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையவே கிடையாது. ஆகையால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டாவிற்கான எந்த ஒரு பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட இந்திய சட்டத்திலையும் அல்லது பார்த்திங்கன்னா இந்திய தேர்தலில் கொடுக்கல. அது எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் உங்கள் ஓட்டை போடுங்க. கண்டிப்பாக எத்தனையோ கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, சுயேட்சையாக இருக்கலாம், கட்சி இருக்கலாம். நோட்டாவுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா அது ஒரு வெற்று வாக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாமே தவிர்த்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த நோட்டாவை இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரல் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் சரியான நபரை தேர்ந்தெடுங்க. 5 வருடம் நம்மளை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல். எம்எல்ஏனா யார், அவரோட பணி என்னன்ற ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். பணத்தை வாங்கிக்கிட்டு தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க, எல்லோரும் சொல்கிறது தான். ஏன்னா நம்ம ஊரில் பணம் கொடுத்து நல்லது செய்ய வரத்துக்கு யாரும் தயாராகவும் இல்லை, அதற்கான தகுதியிலும் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நோட்டா பார்த்திங்கன்னா எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்களோட முடிவை எடுத்து நல்ல நபரை தேர்ந்தெடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.